கடையிலேருந்து வாங்கி வந்த பாவக்காய் வந்து சில சமயத்தில் பழுத்து போயிடும். பழுக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஸ்டேஜில் கூட வாங்கி வருவோம். இல்லை வாங்கி வந்து உடனே செய்யணும், இல்லை மறுநாள் செய்யணும். அதுக்கு மேலே வச்சா வந்து பழுத்து போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், 3 நாள் பழுத்து போயிடும். அதை அப்படியே தூக்கி போட்டுவிடுவோம். இதுக்கு என்ன டிப்புனாக்கா, அதை வந்து காம்பில் அரிஞ்சிட்டு 2 வந்து பொலந்து வச்சிடணுங்க. வச்சுட்டாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம், இல்லை வெளிக்கும் வைக்கலாம். வச்சாக்கா அது வந்து மேற்கொண்டு பழுக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தேவையானப்போ வந்து இது கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த டிப்பை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். காய்கள் வந்து வீணாகாது. பழுத்த பாவக்காய் என்ன பண்ணுவீங்க? நான் வத்தல் போடுவேங்க. வத்தல் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் தெரியாது. காரம் உப்பு போட்டு அது வத்தலாகவும் வந்து பயன்படுத்துவேன். சாப்பாட்டுக்கு வச்சுக்கிற வத்தலாகவும் பயன்படுத்துவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி காய்கறிகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.